திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வரும் 24ஆம் தேதியன்று தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ள நிலையில் பல்வேறு முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். திருக்கார்த்திகை தீபத் திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர்பாபு கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனை வழங்கி வருகிறார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்து சமய நல அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் முக்கியமாக திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவான தொடர்ந்து அதை டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள திருக்கார்த்திகை தீபத் திருவிழா அன்று 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவார் என கணிக்கப்பட்ட நிலையில அதன்படி வரும் பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தலைமையில 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா மற்றும் அண்ணாமலையார் கோவில் மற்றும் கிரிவலப்பாதையில் உள்ளிட்ட 1060 இடங்களில் நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளது. மேலும் திருவண்ணாமலை மாநகராட்சி உட்பட 24 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அதில் குடிநீர், கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட உள்ளது. மேலும் மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் 13 இடங்களில் கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் 4764 சிறப்பு பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட உள்ள நிலையில ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலிருந்து வரக்கூடிய வெளி மாநில பக்தர்கள் வசதிக்காக ஆந்திரா மாநில பக்தர்கள் 500 பேருந்துகளும், கர்நாடக மாநில பக்தர்களுக்கு 20 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. மேலும் கார்த்திகை தீப திருவிழா ஒட்டி தென்னக ரயில்வே சார்பில் ஏற்கனவே 14 ரயில்கள் இயக்கப்படும் நிலையில கூடுதலாக 16 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். பக்தர்கள் வசதிக்காக அண்ணாமலை திருக்கோயில் வளாகத்தில் 7 இடங்களில் கிரிவலப்பாதை மற்றும் நகர் முழுவதும் உள்ள 90 இடங்களில் மற்றும் 90 சுகாதார சிறப்பு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்தது. மேலும் இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நன்றி மணிகண்டன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.